தொழில்துறை பயிற்சி பயின்ற மாணவர்கள் உதவித்தொகையுடன் கூடிய வேலை வாய்ப்பினை பெற்று வாழ்வில் முன்னேற்றம் காண்பதற்கு பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி பெரும் பங்காற்றி வருகிறது. இந்த திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நாட்டின் வளர்ச்சியில் இளையோரின் பங்கு முக்கியம் வாய்ந்தது. அதிலும் குறிப்பாக கிராமப்புற இளைஞர்களின் பங்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் அது மிகையல்ல. நாடு முழுவதும் உள்ள திறமையான இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யும் நோக்கத்தில் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. திறன் மிகுந்த நபர்களை கண்டறிவதும் அவர்களுக்கு பயிற்சி அளித்து நடைமுறை அனுபவத்தின் மூலம் அவர்களின் திறனை மேம்படுத்துவதும் இத்திட்டத்தின் நோக்கம். பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சியில் இணைவதற்கு சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு அதில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் துறைகளை சேர்ந்த நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. மேலும் தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணியில் வாய்ப்பு பெற பல்வேறு சலுகைகளும் வழங்கி வருகிறது மத்திய அரசு. தேசிய தொழில் பழகுனர் பயிற்சியில் உதவித்தொகையுடன் பயிற்சி அளிக்கப்பட்டு ஏராளமான சலுகைகளும் அரசு வழங்குவதாக பயிற்சி அலுவலர் தனகீர்த்தி தெரிவித்தார். ஒவ்வொரு மாணவர்களும் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மூலமாக அரசால் வழங்கப்படுகின்ற மத்திய அரசு சான்றிதழ் மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, வயது வரம்பில் ஓராண்டு சலுகை ஆகிய பயன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வெளிநாடு சென்று வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கில் செமி ஸ்கில்லிருந்து ஸ்கில்டு மாணவர்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிகின்ற வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அதே மாதிரி ஸ்டைஃபண்ட் அரசு மற்றும் தொழில் நிறுவனங்கள் 2 பேரும் சேர்ந்து ஸ்டைஃபண்ட் ஒரு 10,000 to 20,000 வரைக்கும் மாணவர்களுக்கு வழங்குகின்றனர். தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி சேர்க்கை முகாம் தங்களுக்கு மாபெரும் வாய்ப்பினை வழங்கியதாக மாணவர்கள் தெரிவித்தனர். டிஎன்எஸ் டிரான்ஸ்போர்ட் அந்த நிறுவனத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இது எங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைக்கிறோம். ஏன்னா எத்தனை கம்பெனி இறங்கியிருக்கோம், இவங்களே செலக்ட் பண்ணி எங்களை நல்ல ஒரு வழியில் கூட்டு போகிறாங்க. நான் வேலை முகாமுக்கு வந்தேன். எங்கேயும் அழிய வேண்டிய தேவையில்லை வேலைக்கு. இங்கே வந்ததுனால எனக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வேலை கிடைச்சிச்சு. டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.